ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் உங்களுக்கு இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட மிக்ஸி ஜார் 2மே நல்லா தாங்க யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதே மாரி நான் நல்லா தான் மெயின்டெயின் பண்ணிட்டும் வந்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாவே அதுக்கு அடிப்பகுதியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. இத கொண்டு போய் ரிப்பேர் குடுக்கலான்னு சொல்லி போலான்னு பார்த்தா, எனக்கு டைமே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, இந்த பாட்டம் வந்து எனக்கு அப்படியே கழண்டு வந்துடுச்சு. ஒரு 10 டேஸா தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதுவும் கழண்டு வந்தனால வேற வழியே இல்ல. இத மாத்தி தான் ஆகணும். ஒரு மிக்ஸில அந்த கீழ இருக்கிறத மாட்டுறதுக்கே ₹350 கேட்டாங்க. 2த்துக்கும் மாத்தணும்னா ₹700 ஆகும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னா, ₹500க்கு ஒரு மிக்ஸி ஜார வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த குட்டி ஜார் நல்லா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அத எதுவுமே நான் மாத்தல. இத மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில ஸ்டிக்கர்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே நான் அப்படியே ரிமூவ் பண்ண மாட்டேன். இப்படி கை வச்சு நம்ம எடுக்கும்போது, அது கிழிஞ்சு பார்க்கறதுக்கே அந்த பேப்பர்லாம் ஒட்டி அசிங்கமா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு தவாவ எடுத்து நான் ஹீட் பண்ணிக்க போறேன். அடுப்ப ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த தவாவ வச்சுக்கலாம். இந்த தவாக்கு மேல தான் நம்ம இந்த மிக்ஸி ஜார வைக்க போறோம். இந்த மிக்ஸி ஜார இந்த மாரி கவுத்து வச்சுருங்க. கொஞ்சம் சூடான பிறகு நம்ம அந்த பேப்பர ஈஸியா கிழிச்சு எடுத்துற முடியும். இப்போ பாருங்க வச்சு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. நான் இப்போ எடுத்தேன்னா வரவே வராது. சூடு தான் ஆயிருக்கு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. வரவே வராது. இன்னும் கொஞ்ச நேரம் அத நம்ம சூடு காட்டினாலே போதும். ஈஸியா வந்துரும். அந்த ஸ்டிக்கர்ல ஒட்டியிருக்க அந்த கம் எல்லாம் இந்த சூட்ல இளகி நமக்கு சூப்பரா இத எடுக்க வந்துரும். பாருங்க இவ்வளோ சீக்கிரமா நம்ம எடுத்துட்டோன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் இத நம்ம அடுப்புல வச்சோன்னா, மேல இருக்க ஸ்டிக்கரும் கொஞ்சம் ஹீட் போய் வந்துரும். இப்போ நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இத இப்படியே கொஞ்ச நேரம் வச்சாலே போதும். இப்போ இந்த இடம் நல்லா சூடாயிடுச்சு. அதனால பார்த்து கவனமா பார்த்து எடுங்க. இப்போ நம்ம பிரிச்சோன்னா இந்த ஸ்டிக்கரையும் சூப்பரா எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் நம்ம எடுத்தோம் இல்லையா? அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே இருக்கிறதுனால ஒரு 2, 3 நிமிஷத்துலேயே ஹீட் ஏறி நம்ம எடுத்துற முடியும். இதுக்கு இன்னும் ஒரு 2, 3 நிமிஷம் அடுப்பில வச்சிங்கன்னா, உள்ள வரைக்கும் அந்த ஹீட் பரவி உங்களுக்கு சூப்பரா இந்த ஸ்டிக்கரையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க சூப்பரா இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்தாச்சு. ஒட்டியிருந்த தடமே நமக்கு தெரியல. பாருங்க 2 பேப்பரையுமே நம்ம இந்த மாரி சூப்பரா பிரித்து எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டுலாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா, நான் வந்து சாதத்தை தண்ணியில் முந்தின நாளே போட்டு வச்சுருக்கேன். அந்த கஞ்சி சாதத்தை தான் எடுத்து போட்டுக்கிறேன். சிலர் வந்து அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கூட போட்டு அரைப்பாங்க. இந்த ஜாரோட பிளைடு எல்லாமே ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி கஞ்சி சாதத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைக்கும் போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற கெமிக்கல் ஸ்மெல் எதுவாக இருந்தாலும் போயிடும். கெமிக்கல் இருந்தாலும் அந்த சாதத்தோட உங்களுக்கு கலந்து வந்துடும். நம்ம அப்படியே இதை தூர ஊற்றிடலாம். இப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அந்த மூடி வரைக்கும் அந்த தண்ணி வரணும். அப்போ தான் அந்த மூடியில் இருக்கிற ஏதாவது கெமிக்கல் ஸ்மெல்லும் நமக்கு போகும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி கூட கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். இன்னும் கூட தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் மேலே வரைக்குமே அந்த சாதத்தோட ஃப்ளேவர் எல்லாத்துக்கும் வரும். அதில் இருக்கிற கெமிக்கல் ஸ்மெல் எல்லாமே நமக்கு போயிடும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. மிக்ஸி ஜாரை சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கடையில் மிக்ஸியோடு வாங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் வாங்கும்போது இந்த மாதிரி மூடியை சூஸ் பண்ணி வாங்குங்க. ஏன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது கூட அந்த மூடி வரைக்குமே வந்து நல்லா அரைச்சி கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி மூடி உள்ள மிக்ஸி ஜாரை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. இந்த மிக்ஸி ஜாருக்கு அடியில் ஏதாவது தண்ணி வந்து ஹோல்ஸ் வழியாக போகுதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனாலேயே இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறது நல்லது. இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அரைச்சதுக்கப்புறமா இது வழியாக தண்ணி ஏதாவது உங்களுக்கு கொட்டுதான்னு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம திரும்ப போய் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி 2 விதமாக இது யூஸ் ஆகுது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி பாருங்கள். இப்போ ஒரு முறை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு முறை நம்ம சோப்பு போட்டு திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தாங்க நான் வந்து சமையலுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே போய் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ இதை நான் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, இந்த மிக்ஸி ஜார் ஏற்கனவே நமக்கு ஷார்ப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இதை நான் அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கல் உப்பை பொடி பண்ணுறதுனால இதை நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பை வந்து நான் வந்து பொடி பண்ணிவிட்டு பொடி உப்போடு கலந்து வச்சுப்பேன்.
அடுத்தது இந்த ஜாரோட மூடியில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நேராக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த இதே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணி அரைக்கும்போது நம்ம கைப்பிடிக்கு நேராக இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த உப்பை எடுத்து ஏற்கனவே எங்ககிட்ட இருந்த கொஞ்சம் பொடி உப்போடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு முறை கல்லுப்பு போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரோட பிளைடு எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ குழம்புக்கு தான் அரைச்சிட்ருக்கேன். அதனால் அதில் உப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு அதிலே தான் போட்டு அரைக்கிறேன். தேங்காவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வதக்கி அரைக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைங்க. இல்லைனா அது நல்லா அரைப்படாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தேங்காயெலாம் நல்லா அரையாது. அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 திருகுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சூப்பராக அரைஞ்சி வந்துடும். இது இப்போ நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு மிக்ஸி ஜார் வந்து சூடாக இருக்கும். அதனால் உடனே அரைச்சதை நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே வச்சுருக்காதீங்க. அரைச்சதும் உங்களுக்கு சூடாகிடும். அதே நேரத்தில் மிக்ஸி ஜாரும் ரொம்ப நாள் நமக்கு வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மூடியில் ஹோல் இருக்கும். அதனால் ஹோலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா குலுக்குனிங்கன்னா தண்ணி வெளியே வராது. மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி கீழே விழுகாமல் நம்ம சூப்பராக இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் ஏதாவது சட்னி ஏதாவது அரைச்சிட்டோன்னா உடனே மாற்றி எடுத்துருங்க. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, தொகையெல்லாம் அரைச்சிட்டு மீதம் வந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் மிக்ஸி ஜாரை வைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இதில் மூடியில் இருக்கிற இந்த ரப்பரையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் அழுக்கு சேர்ந்து சேர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா அது பார்க்கவே நல்லா இருக்காது. கருப்பான மாதிரி ஆயிரும் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி. அதனால் இந்த ரப்பரையும் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிடுங்க. சூப்பராக இதை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது லூஸ் ஆயிருமானா அந்த மாதிரி லூஸ்லாம் ஆகாதுங்க. இதில் வந்து தேங்காவோ நம்ம சட்னிக்கு எது அரைச்சாலும் சரி இதுக்குள்ளே கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் அப்படி கழுவாமல் நம்ம வச்சுருந்தோன்னா இதெல்லாம் சேர்ந்து கருப்பாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதனால் இதையும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கலட்டிட்டு வாஷ் பண்ணி வைங்க. ரொம்ப நாளைக்கு சூப்பராக இதை நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பாத்திரம் கழுவும் போது இந்த மிக்ஸி ஜாரை நம்ம கழுவாமல் பாத்திரத்துக்கூடையே போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் மிக்ஸி ஜாரை மட்டும் நம்ம அரைச்சதுக்கப்புறம் உடனே வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.